ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து 6th to 9th வரைக்கும் இருக்கிற கிராமர் பார்ட்டை சிலபஸ் வைஸ் கம்பைல் பண்ணியிருப்போம் ஒரு ஆர்டராக. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப்பை நான் முடிஞ்ச லெவலில் வந்து சின்ன சின்ன பார்ட் பை பார்ட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிராமர் பிடிச்சிரும். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் 8 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது என்னென்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, ப்ரோனவுன், கன்ஜெக்ஷன், அட்ஜெக்டிவ், அட்வர்பு, ப்ரீபோசிஷனு, இன்டர்ஜெக்ஷன், இந்த 8ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நவுங்கிறது பெயர் சொல், ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் நவுனு. வேர்புங்கிறது பார்த்திங்கன்னா வினைச்சொல். ஸோ ஒரு வினையை குறிக்கும், ஒரு செயலை குறிக்கும். ப்ரோனோனுங்கிறது பார்த்திங்கன்னா, ப்ரோனோனுங்கிறது இந்த வேர்டில் இருக்குது, நவுனு ப்ரோ. ஸோ இந்த நவுனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், ஒருத்தரை பற்றி பேசுகிறோன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு டைம் தான் ஒரு பேர் சொல்லுவோம், அப்புறமா என்ன சொல்லணும்னா அவன், அவள், அவர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது தான் ப்ரோனோன். அடுத்து பார்த்திங்கன்னா கன்ஜங்ஷன், கன்ஜங்ஷன் 2 ஸ்டேட்மெண்ட்டை வந்து இணைக்கிறது, அண்டு, பட்டு, ஆறு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்த்து வந்து அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறது. எப்படி இருக்குது, பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, ஒயிட்டு, ஃபியூ, குட்டு, டாலு. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நவுன் எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். நவுனு வந்து எந்த தன்மையோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லும், பண்பு குறிக்கிறது. அட்வேர்பு பார்த்திங்கன்னா வேர்பு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும். ஃபாஸ்ட்டு, ஸ்லோ, குவிக்கு, ஆஃபன், இந்த மாதிரி. ப்ரீபோசிஷன் அப்படிங்கிறது மேலையா, கீழையா, இன், ஆன், அண்டர், வித், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சொல்கிறது. இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியத்தை சொல்கிறது, ஓ, வாவ், இந்த மாதிரி வேர்டு. ஸோ இந்த 8ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. இப்போ நவுன்லேயே பார்த்திங்கன்னா மொத்தம் ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ், மெட்டீரியல், அப்ஸ்ட்ராக்ட், மொத்தம் 5 டைப் இருக்குது. ப்ராப்பர் நவுனுங்கிறது நார்மலாக வரக்கூடியது, பர்சனையோ, திங்கையோ, பிளேஸையோ குறிக்கக்கூடியது. காமன் நவுன் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக குறிக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பாய், கேர்ள், உமன், ட்ரீ, அனிமல், அந்த மாதிரி. இதே வந்து கலெக்டிவ்ங்கிறது குரூப்பை குறிக்கும், போலீஸ், ஆர்மி, பீப்புள், க்ரௌடு, இந்த மாதிரி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எந்த நவுன் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இதை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ், ஆர்மி எதில் கீழே வரும்னு சொல்லி கூட கேட்கலாம். அப்படி கேட்கலைனாலும் நம்மளுக்கு வந்து இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு இதை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் நவுனுங்கிறது கோல்டு, சில்வர், ஃபைபர், டைமண்ட், இந்த மாதிரி ரா மெட்டீரியல் குறிக்கிறது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும், அதை பார்க்க முடியாது. ஆங்கர், ஜெல்லஸ், ஹானஸ்டி, ப்ரைட், அந்த மாதிரி. ஸோ இந்த 5 நவுன் பார்த்துக்கோங்க. வேர்பில் வந்து 2 டைப்பு, ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்ங்கிறது வந்து ஆப்ஜெக்டை சேர்ந்து வரும், இன்ட்ரான்சிட்டிவில் வித்தவுட் ஆப்ஜெக்ட். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ஐ த்ரோ பால், இங்கே ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துட்டாங்க. வி பீட் தெம், இங்கேயே இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்தால் ட்ரான்சிட்டிவ், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இன்ட்ரான்சிட்டிவ். இங்கே பார்த்திங்கன்னா ஐ ரேன் ஸ்விஃப்ட்லி, ஐ ரேன் இன் த ரேஸ். ப்ரோனவுன் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட்டு, பொசசிவ், அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனவுன்னு டைப்ஸ் இருக்குது. ஐ, வி இதெல்லாம் வந்து டேரெக்டாக வருது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுங்கிறது மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட், இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. அடுத்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மை, யுவர், ஹிஸ், ஹியர், அவர், தயர், இட்ஸ், யுவர். இதே பொசசிவ் ப்ரோனவுன் பார்த்திங்கன்னா மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இந்த இது சேர்ந்து வரும். மேக்ஸிமம் எஸ் வந்துருக்கும், அவர்ஸ், தயர்ஸ், இட்ஸ், யுவர்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சி, இட்டு, தே, இதெல்லாம் டேரெக்டாக சப்ஜெக்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஹர், மீ, தெம், இதெல்லாம் ஆப்ஜெக்ட்டு.
ப்ரோனவுன். மை ஷர்ட் இஸ் க்ரீன்னு சொன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ். க்ரீன் ஷர்ட் இஸ் மைன், என்னோடய ஷர்ட்டு க்ரீன் கலர்னு சொன்னால் பொசசிவ் அட்ஜெக்டிவ். க்ரீன் ஷர்ட் என்னோடதுன்னு சொன்னேன்னா பொசசிவ் ப்ரோனவுன். அடுத்து ப்ரிப்போசிஷன் இன், ஆன், அட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது கேட்கலாம். இப்போ ஜூலை இந்த மாதிரி மந்த்து இதோட டேட்லாம் கொடுத்தாங்கன்னா ஆன் வரும். இதே வெறும் இயர் மட்டும் கொடுத்தா இன்னு. இதே டைமிங் எக்ஸாக்ட்லி டைமிங் கொடுத்தா அட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஐ வாஸ் பார்ன் 2 minutes பிஃபோர் மை ட்வின் பிரதர், முன்னாள். இது வந்து ஆஃப்டர் கிரேட் வார் எண்டட்னா பின்னால். அதே மாதிரி இயர் கொடுத்தனால இன்னு, மந்த் கொடுத்தனால இன்னு. இட் ஆல்வேஸ் கோல்ட் இன் ஜான்வரி. ஈஸ்டர் ஃபால்ஸ் இன் ஸ்ப்ரிங். 20th century, த 20th centuryக்கு முன்னாடியும் இருந்தால், மார்னிங் முன்னாடியும் இருந்தால். ஸோ ப்ரிப்போசிஷன் எங்கெங்கே வரும்னு பார்த்துக்கணும். அதை நம்ம டீட்டெயிலாக தனியாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இன், ஆன், அட்டு இதெல்லாம் எங்கே வரும்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கன்ஜங்ஷன், கனெக்ட் பண்ணுறது. அண்டு, ஆர், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்குது, சபார்டினேட் கன்ஜங்ஷன் இருக்குது. அடுத்து காரலேட்டிவ் கன்ஜங்ஷன் 3 டைப் இருக்குது. ப்ரிப்போசிஷன் above, under, beside, outside, inside, on the top, in front, behind, between, around, up and down, through. இது டைமை பொறுத்தது, பிளேஸை பொறுத்து இருக்கும், மூமெண்ட்டை பொறுத்து இருக்கும். ப்ரிப்போசிஷன் சின்ஸ்னா பர்டிகுலர் டைமில் இருந்து சொல்கிறது, ஃபார்னா அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் சொல்கிறது, டியூரிங்னா பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமு, டியூரிங் சம்மர் வெக்கேஷன் மாதிரி. பிட்வீனா ரெண்டுத்துக்கும் இடையில். அமங்னா நேமை குறிப்பிடாமல் அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஆக்சிலரி வேர்ப்ஸு, மாடல்ஸு. ஆக்சிலரி வேர்ப்ஸ் 2, ப்ரைமரி, ஆக்சிலரி, மாடலு. ப்ரைமரியில் பார்த்திங்கன்னா ஆம், இஸ், வாஸ் இதெல்லாம் வரும். டூ வெப், டஸ், டூ, டிட்டு, ஹேவ், ஹேஸ், ஹேட் இதெல்லாம் வரும். மாடல்ஸில் வர்றதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. கேன், குட்டு, மே, மைட்டு, ஷால், ஷுட்டு, வில், உட்டு, மஸ்ட்டு. செமி மாடல்ஸ்லாம் நீடு, டேர், யூஸ்டு டு, ஆட் டு இதெல்லாம் வரும். ஸோ இனிமேல் வரதெல்லாம் நம்ம மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.